EVP Film City உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டியிடம் பண மோசடி செய்த வழக்கில் ஆடை வடிவமைப்பாளர் பார்வதி தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தேடி சென்றபோது தன்னுடைய செல்போனை பூட்டிய வீட்டினுள் வைத்துவிட்டு காவல்துறைக்கு அல்வா கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். சென்னை பூந்தமல்லியை அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் பிரபல சினிமா படப்பிடிப்பு தளமான EVP Film City உள்ளது. அந்த படப்பிடிப்பு தளத்தின் உரிமையாளரான சந்தோஷ் ரெட்டி என்பவருக்கு சில ஆண்டுகளுக்கு ஆடை வடிவமைப்பாளரான பார்வதி அறிமுகமாகி இருக்கிறார். இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் சந்தோஷ் ரெட்டியின் மீது ஆடை வடிவமைப்பாளர் பார்வதி சமீபத்தில் அளித்த புகார் ஒன்று சர்ச்சையானது. அதில் சந்தோஷ் ரெட்டி தன்னை அடித்து தாக்கியதாக பெங்களூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார். இந்நிலையில் தற்போது சந்தோஷ் ரெட்டி பார்வதி மீது சென்னை நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தது வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதில் பல லட்சம் ரூபாய் தன்னிடம் மோசடி செய்து விட்டதாக புகார் அளித்திருந்தார். புகாரை விசாரித்த நசரத்பேட்டை போலீசார் ஆடை வடிவமைப்பாளர் பார்வதி மற்றும் அவரது கணவர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பார்வதி தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. அவரை கைது செய்வதற்காக காவல் ஆய்வாளர் சாய் கணேஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்துள்ளனர். இதனிடையே பார்வதியின் செல்போன் சிக்னலை வைத்து ஆய்வு செய்தபோது அந்த எண் பெங்களூர் பகுதியில் இருப்பதாக காட்டியுள்ளது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்து டவர் லொகேஷன் காட்டிய இடத்தை போலீசார் சென்று பார்த்துள்ளனர். அங்கு பூட்டப்பட்ட ஒரு வீட்டிற்குள் பார்வதியின் செல்போன் இருந்துள்ளது. பார்வதி தனது செல்போனை அங்கேயே விட்டுவிட்டு சென்றது தெரியவந்தது. போலீசாரை திசை திருப்புவதற்காகவே தன்னுடைய செல்போனை ஒரு வீட்டில் வைத்துவிட்டு பார்வதி வேறு எங்கேயோ தலைமறைவாக இருப்பதாக தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர். விரைவில் பார்வதி கைது செய்யப்படுவார் என போலீசார் உறுதியளித்துள்ளனர். போலீசாரின் கவனத்தை திசை திருப்ப பூட்டிய வீட்டில் தன்னுடைய செல்போனை விட்டுவிட்டு சென்ற பெண் ஆடை வடிவமைப்பாளரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.